Please, click the subscribe button and bell symbol to watch more videos. Keep watching. Hi viewers, இப்போ நம்ம TNPSC Group 2 மெயின்ஸ்க்கு தேவையான சில இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றி எழுதுங்கள் கேட்டிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இதில் ஒரு தலைமை ஆணையரும் மற்ற 4 ஆணையரும் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். எத்தனை பேரு யாரால் நியமிக்கப்படுகிறார்கள்? ஒரு தலைமை ஆணையரும் மற்ற 4 ஆணையர்கள், மொத்தம் 5 ஆணையர்கள் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த 5 ஆணையர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இவ்வாணையம் 1991 அக்டோபரில் பாரிஸில் நடந்த மனித உரிமைகள் மாநாட்டின் மூலம் பாரிஸ் அடிப்படை மனித உரிமைகள் கொள்கைகளுக்கு ஏற்ப ஏற்படுத்தப்பட்டது. தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் LH தத்து ஆவார். லோக்சபா மற்றும் ராஜ்யசபா தலைவரால் நியமிப்பு குழு, அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நியமிப்பு குழு எதற்காக அமைக்கப்படுகிறதுனா, இந்த 5 ஆணையர்களின் கீழ் அந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகளை எடுத்து நடத்துவதற்காக மற்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள்லாம் நியமிக்கப்பட வேண்டும் அல்லவா? அதற்காக இந்த நியமிப்பு குழு அமைக்கப்படுகிறது. இந்த நியமிப்பு குழு மூலியமாக தான் அந்த ஆணையத்தின் மற்ற பணிகள்லாம் ஆணையர்களின் தலைமையின் கீழ் உத்தரவிடப்படும் பணிகள்லாம் நடக்குது. அதுக்காக தான் இந்த நியமிப்பு குழு நியமிக்கப்படுது. இந்த நியமிப்பு குழு நியமிக்கப்படுவதற்கு லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் அல்லது தலைவர்கள் உதவுவார்கள். நியமிப்பு குழு எதற்காக நியமிக்கப்படுகிறதுனா, ஒரு தலைமை ஆணையரும் மற்ற 4 ஆணையர்களும் நியமிக்கப்படுகிறார்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த 5 ஆணையர்களின் கீழ் உத்தரவிடப்படுகின்ற பணிகளை எல்லாம் எடுத்து நடத்தி தேசிய அளவில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் இல்லையா? மனித உரிமை பிரச்சனைகள் எல்லாம், அதற்காக அந்த பணிகள் எல்லாம் செய்வதற்காக நியமிப்பு குழு நியமிக்கப்படுகிறது. இந்த நியமிப்பு குழுவை நியமிப்பவர்கள் யார் என்றால், லோக்சபா மற்றும் ராஜ்யசபா தலைவர்களால் நியமிக்கப்படுகிறது. சோ நியமிப்பு குழு எதற்கு, யார் நியமிக்கிறாங்க, யார் ஆலோசனைப்படி நியமிக்கப்படுகிறது அப்படின்றது நமக்கு புரியுது.